ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான முறையில் 100 கிராம் துவரம்பருப்பு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒரு ஒட்டு, தேவையான அளவு தண்ணி வச்சு 5 விசில் பருப்பு நல்லா குழைய வச்சு எடுத்துக்கணும். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தப்படுத்தி அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பருப்பை 5 விசில் வச்சு எடுத்துட்டு எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் எல்லாம் போயிடுத்து தரப்போம். தண்ணியை மட்டும் எடுத்துட்டு வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மத்தை போட்டு மசிஞ்சிடும். ஜாரில் போட்டு அவங்க மசிச்சு எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் மத்தை போட்டு மசிச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் நல்லா மசிச்சுக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு சால்ட்டு பருப்புலேயே போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான சால்ட், தேவையான அளவுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 2 நிமிஷம் இதையும் சேர்த்து மசிச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பருப்புலேருந்து அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா கீரை போட்டோன்னா திக்காகிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுக்கணும். இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் போகும். மூடிட்டு இப்போது ஒரு 3 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சாதான் அதனுடைய மிளகாத்தூள் வாடெல்லாம் போகும். 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எல்லாம் வெளியிலலாம் வாங்க. இந்த வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரையை, அதை போட்டுக்கணும். நல்லா கலரை விட்டுட்டு கீரை போட்டதும் 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். 3 நிமிஷம் கொதிச்சாலே நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதில் பிறகு ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்க ஸ்டார்ட். நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன்
கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் கொஞ்சமாக பொடியை கட் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு சேர்த்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான சிம்பிள் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி.